வணக்கம். ஃபாரின்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இந்தியா தன்னுடைய 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடுது. ஆனால் 77வது சுதந்திர தினம் கொண்டாடுவதற்கு மட்டும் நம்ம பெருமை அடைஞ்சிட முடியாது. என்னன்னு சொன்னால், நம்ம இன்றைக்கி ஒலிம்பிக்கில் ஒரு தங்கப்பதக்கம் கூட வெல்ல முடியாத ஒரு நாடு தான் இந்தியா. 77 வருஷமாக வளரும் நாடாகவே இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா. 77 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டில் சுதந்திரம் வேணும்னு அரும்பாடுபட்டு மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் தன் உயிரை நீத்தார்கள், போராடினாங்க, மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க, தியாகத்தை செய்தாங்க. அவர்கள் செஞ்ச தியாகத்துக்கு அளவிடவே முடியாது. அப்படிப்பட்ட தியாகங்களை செய்தார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் இன்றைக்கி சரியான தலைமை கிடையாது, சரியான தேசிய தலைவர்கள் இல்லை. அன்னைக்கு மகாத்மா காந்தி இருந்தார், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இருந்தார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார். அவர் இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினார். இந்திய தேசிய சர்க்காரை அமைச்சார். வெளிநாட்டிலேயே இந்திய அரசாங்கத்தை அமைச்சவர். இப்படி வரலாற்று அவருக்கு முன்னாடியே தமிழன் இந்திய தேசிய தொண்டர்படையை அமைச்சு இராணுவ ரீதியாக போரிட்டார் ஒரு தமிழன். அவர் தான் ஜெயந்த் என்ற வாசகத்தை சொன்னார். இந்த தாரக மந்திரத்தை இந்த உலகத்துக்கு தந்தவர். இப்படி எண்ணற்ற தியாகிகள் எவ்வளோ தியாகங்களை செஞ்சு இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை வாங்கினாங்க. ஆனால் சுதந்திர இந்தியா நல்லா இருக்கா என்றால் இல்லை. அதுக்கு காரணம் அதுக்கு பிறகு நல்ல தலைவர்கள் வரவில்லை என்பது தான் உண்மை. இன்றைக்கி 77வது சுதந்திர தினம் இவ்வளோ மோசமாக இருக்குது. இனிமேல் இதை எல்லாத்தையும் சரி செய்யணும். இனிமேல் இளைஞர்கள் தான் இருக்குது. இந்த சுதந்திர தினத்தில் இளைஞர்கள்லாம் ஒன்று தரணும், ஒன்றுபடும், புதிய இந்தியாவை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.